பட்டணம் மாறணும். அதான் சொன்னேன், இந்த ஜனங்களுக்கு மத்தியில் தான் நம்மளை கொண்டு வந்து இங்க வச்சிருக்கிறாரு இல்லையா? இந்த ஆகாத போகத்தெல்லாம் எடுத்து உருவாக்கி தட்டி இந்த தரிசான நிலங்கள் எல்லாம் அறுவடை கொண்டு வரணுன்றதுதான் தேவனுடைய நோக்கம். அதுக்காக தான் பண்ணிட்டு இருக்குங்க. நாங்களும் இவங்களோட சேர்ந்தா சோர்ந்தே போயிடுவோங்க. எபிரேயர் 11 ரொம்ப கஷ்டம், ஜனங்க பாவம். எபிரேயர் 11:29 ஒருவர் யாராவது வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே அவர் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையாக கடந்து போவது போல கடந்து போனார்கள். எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து அமைந்து போனார்கள். இதெல்லாம் பல வருடங்களை பார்த்திருக்கோம். அதே கடல் எப்படி கடலை பிளந்து மதில் சுவர் மாதிரி நிக்குது. இஸ்ரவேல் ஜனங்களுக்காகவே இதை கர்த்தர் செய்யறாரு. தர பாருங்க, தண்ணி அந்த ஸ்பாட்லயே காஞ்சி அப்படி ரோடு மாதிரி போட்டு கொடுக்குறாராம். அதுல குழந்தை வயசானவங்க எல்லாருமே நடந்து போறாங்க. அவங்க இந்த எதிரிகள் பின் வரும் பொழுது மோசே கிட்ட சொல்றாரு ஆண்டவர், திரும்ப கோலம் நீட்டு அப்படின்னு. செங்கடல் பாருங்க பிளந்தது. ஃபர்ஸ்ட் கோலம் நீட்டும் போது இவங்க எல்லாரும் கரையை சேர்ந்த போது அவங்க இவங்களை பிடிச்சிடலான்னு வரும்போது மோசே அவங்க கையில் இருக்கிற கோலம் நீட்டும் போது திரும்ப அந்த கடல் என்ன பண்ணுது, வந்து மூடினது. பார்வோனும் அவன் சேனைகளும் அதிலே மூழ்கி அமிழ்ந்து போனார்கள் என்பதை பார்க்கிறோம். அப்படின்னா நம்மை வாழ வைப்பதே தேவனுடைய நோக்கம், உடைய திட்டம். எப்படி அதான் சொல்லுவாங்க, இந்த கடன் என்கிற கடலை எப்படி கடக்க முடியும், இந்த வியாதி என்கிற பெரிய இந்த மலையை இந்த கடலை எப்படி கடப்பது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தேவன் அழகா வழியை உண்டாக்கி அதுல நடந்து அந்த கரையிலிருந்து இந்த கரைக்கு வந்துரு அப்படின்றது தான் ரட்சிப்பின் நோக்கம். இப்படி பாவத்தின் பிடியிலிருந்து நீ நானும் எதுவும் செய்யாமையே தேவனுடைய பிள்ளைகளாய் இந்த கரையில வந்து சேர்ந்தோம் என்பதுதான் இதனுடைய சுவிசேஷமும் நோக்கமும். இதுதான் இதனுடைய சப்ஜெக்ட்.